ஹாய், இன்னைக்கு நாம ரெண்டு சிம்பிளான செட்டிநாடு ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று பொடி கொழுக்கட்டை, இன்னொன்று பால் கொழுக்கட்டை. இது ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ரெண்டு செட்டிநாடு ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தான். இன்றைக்கி நான் ரெண்டையும் சேர்ந்து ஒரே டயத்தில் செஞ்சு காட்டுறேன். 1 கப் இடியாப்ப மாவு, 1/4 கப் வெல்லம், 1/4 கப் தேங்காய், 2 ஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து பொடிச்ச பொடி, கருவேப்பிலை கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, கடைசியாக நல்லெண்ணெய். இடியாப்ப மாவையும் 2 ஸ்பூன் உப்பையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. 1 கப் இடியாப்ப மாவுக்கு 1 கப் தண்ணியை நல்லா பாயில் பண்ணி இந்த இடியாப்ப மாவு உப்பு கலவையில் சேருங்க. கொழுக்கட்டை செய்ய எப்போவுமே சுடுதண்ணியை ஊற்றி தான் பிசையணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது வரணும். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா பிசைய ஆரம்பிக்கிறேன். நல்லா சப்பாத்தி மாவை எப்படி அடித்து பிசைவீங்களோ அதே மாதிரியே பிசைங்க. நல்லா ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வரணும் இந்த மாவுக்கு. நீங்கள் மாவை இந்த அளவுக்கு கைவிடாமல் பிசைஞ்சாதான் கொழுக்கட்டை நல்லா வரும், இல்லைனா அதில் விரிசல் விட்டுரும் வேகும் பொழுது. ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா இதை பிசைங்க. மாவு ஒட்டாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதுதான் கொழுக்கட்டை செய்ய போகிறதுக்கு முன்னாடி பதம். இன்றைக்கி நான் இதை குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சுக்கிறேன். வெள்ளை சுண்டுற அளவுக்கு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கிறேன். முதல் நீளமாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் தேவையான ஷேப்பில் நீங்கள் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா பால்ஸையும் உருட்டி முடிச்சிட்டேன். இதில் நான் பாதியை பொடி கொழுக்கட்டைக்கும் மீதி இருக்க பால்ஸை பால் கொழுக்கட்டைக்கும் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் பால் கொழுக்கட்டையில் பால் சேர்க்க போகிறதில்ல. பால் சேர்த்துக்காதவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பதிலாக நான் இடியாப்ப மாவை நம்ம பிசைஞ்சதுலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு மாவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை கரைச்சி நான் பால் கொழுக்கட்டையில் ஊற்றுவேன். இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிறது பால் கொழுக்கட்டைக்கும், ரைட் சைடு இருக்கிறது பொடி கொழுக்கட்டைக்கும் நான் பிரித்து வச்சுருக்கேன். ரைட் சைடு இருக்க பொடி, கடுகு உளுந்தம்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் பொடி கொழுக்கட்டைக்கு. இந்த பக்கம் இருக்க வெல்லம், ஏலக்காய், சர்க்கரை, தேங்காய் இதெல்லாம் பால் கொழுக்கட்டைக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு கார கொழுக்கட்டை செய்கிறேன். அதுக்கு நான் இட்லி கொப்பரையில் கொழுக்கட்டை எல்லாத்தையும் வச்சு வேக வைக்கிறேன். இதை நான் ஒரு 5 மினிட்ஸ் போல் வேக வைக்க போகிறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் எடுத்து அமைக்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது வெந்திருக்குங்கிறது. இப்போ நான் அடுப்பில் ஒரு வடை சட்டியை வச்சுருக்கேன். இதில் எண்ணெய், கடுகு உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நான் 2 ஸ்பூன் இட்லி பொடி சேர்க்குறேன். இட்லி பொடி சேர்த்து ரொம்ப நேரம் டைம்லாம் கொடுக்கக்கூடாது. உடனே நான் அதில் வெந்த கொழுக்கட்டையை சேர்க்குறேன். இப்போ நான் இதை நல்லா கிளறி விட போகிறேன். அந்த பொடி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விடுங்க. இது ரொம்ப சிம்பிளாக தெரியலாம், ஆனால் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சாப்பிட்டா இவ்வளோ சிம்பிளாக செஞ்சாங்கிறது யாரும் நம்பவே மாட்டாங்க. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். அவ்வளோதான், பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் லெமன் புழிஞ்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் லெமன் புளிய வேண்டாம். பொடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து மீதி இருக்க கொழுக்கட்டை வச்சு பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ஒரு அடுப்பில் 1 கப் தண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம எடுத்து வச்சோம்ல ஒரு பால் சைஸில் இடியாப்ப மாவு, அதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. நான் பாலுக்கு பதிலாக இன்றைக்கி இதை சேர்க்குறேன். இதுதான் ஒரு கன்சிஸ்டன்சியே சரியாகும். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போது கொதிச்சிட்ருக்க தண்ணியில் நம்ம கரைச்சி எடுத்த அந்த மாவு தண்ணியை ஊற்றணும். இந்த மாவு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அது கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த அளவு கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி கொழுக்கட்டை பால்ஸையும் இதில் சேருங்க.
கொழுக்கட்டை பால் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வைங்க. ஃபுல்லாக வச்சு பால் மாதிரி பொங்கி வரும். அப்போ அகைன் சிம்மில் வச்சுருங்க. அகைன் எடுத்து பார்த்தீங்கன்னா பாதி வேக்காடு வெந்திருக்கும். இப்போ நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வைங்க. பால் மாதிரி பொங்கி வரும். இப்போ நீங்கள் சிம்மில் வச்சிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் ஆச்சு. இப்போ நான் கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்குறேன். கொழுக்கட்டை வெந்துட்டா வெளியே ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை நல்லா ஷைனிங்காக தெரியுது வெளியே. ஸோ இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் இதில் எடுத்து வச்ச 1/4 கப் வெல்லத்தை சேர்த்துருக்கேன். 1/2 கப் மாவுக்கு 1/4 கப் வெல்லம். இதுதான் பால் கொழுக்கட்டைக்கான அளவு. நீங்கள் வேணும்னா இன்னும் ஜாஸ்தி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஓரளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு. நம்ம கொழுக்கட்டையை போட்டும்போது ரொம்ப தண்ணி இருந்தது. இப்போ வெல்லம்லாம் சேர்த்து ஓரளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் தேங்காய் சேர்க்குறேன். சர்க்கரை ஏலக்காய் பொடிச்ச பொடியை சேர்க்குறேன். இப்போ இருந்து அடுத்த ஒரு 2-3 மினிட்ஸ் அடுப்பை சிம்மிலே வச்சு வெயிட் பண்ணுங்கள். நம்ம பாலே சேர்க்கல, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பால் கொழுக்கட்டை. இது நேரம் ஆக இருக்கும், அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்டான பொடி கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு, பால் கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டுமே செய்கிறதுக்கு உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இதில் நான் பால் சேர்க்கல, ஆனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா அது தெரியவே தெரியாது. உங்களை நான் இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.